50 ஆண்டுகளாக அதிமுகவின் கோட்டையாக இருக்கக்கூடிய ஒரே தொகுதி. அந்த தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெறப்போவது யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. 50 ஆண்டுகளாக அதிமுகவுடைய எஃகு கோட்டையாக ஒரே ஒரு தொகுதி இருந்திருக்கிறது. அந்த தொகுதி தான் நிலக்கோட்டை தொகுதி. அதை பற்றின கருத்து கணிப்புகள் தான் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி லைனா வாசிக்க ஆரம்பிக்கிறேன், நீங்களே கேளுங்க நண்பா. திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசியல் ரீதியாக எப்போதும் அதிக அளவிலே கவனம் பெறும் தொகுதியில் ஒன்றுதான் நிலக்கோட்டை தொகுதி. கடந்த அரை நூற்றாண்டாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் நேரடியாக வெற்றி பெற முடியாத நிலை என்பது தொடர்ந்து வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதனால் வரும் தேர்தலில் இந்த வரலாறு மாறுமா, இல்லை அதிமுகவை மீண்டும் மல்லிகை நகரை கைப்பற்றுமா என்ற எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நிலக்கோட்டை தொகுதியில் திமுக, அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் வலுவான வேட்பாளரை களம் இறக்கியிருக்கிறார்கள். திமுக சார்பிலே முதல் முறையாக பெண் வேட்பாளராக நாகஜோதி போட்டியிடுகிறாராம். மறுபுறம் அதிமுக சார்பிலே தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய தேன்மொழி மீண்டும் களம் இறங்கியிருக்கிறார். அதேபோல் தமிழக வெற்றி கழகம் சார்பிலே ஐயனார் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கைலை ராஜன் உள்ளிட்டோர் பலரும் போட்டியிடுவதால் இந்த முறை போட்டி என்பது பலமுனை போட்டியாக இருக்க போகிறது. நிலக்கோட்டை தொகுதியிலே நிலக்கோட்டை மற்றும் வத்தலகுண்டு பகுதிகளைச் சேர்ந்த பல கிராமங்கள் என்பது இருக்கிறது. வைகை ஆறு இந்த பகுதிகளை கடந்து சென்றாலும் பல கிராமங்களில் இன்னும் குடிநீர் பற்றாக்குறை நீடித்து வருவதாக மக்கள் சந்திக்கும் முக்கிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது, அதாவது 100% அதிமுகவின் சார்பாக தீர்வு என்பது காணப்பட்டிருப்பதாக தற்போது வரைக்கும் தகவல் என்பது மக்களின் சார்பாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல பாசன வசதி குறைவால் பல நிலங்கள் பயிரிடப்படாமல் தரிசாகத்தான் கிடைக்கிறதா. விவசாயிகளுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்காதால் பயிர் செய்கை பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக அந்த தொகுதியில் பூ விவசாயத்திற்கு பெயர் பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். முன்பு மதுரை மாவட்டத்தின் கீழ் இருந்தபோது மதுரை மல்லி என்ற பெயரை பெற்று தற்போது பகுதியில் நிலக்கோட்டையும் முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து மலர்கள் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளுக்குள் அனுப்பப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்தவரைக்கும் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட 11 வேட்பாளர்கள் சுயேட்சையாளர்களில் மற்றும் 11 வேட்பாளர்கள் போட்டியிடலாம். வழக்கத்தை விட இந்த முறை திமுக பெண் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது. அதிமுகவுக்கு சவாலாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். கடந்த 50 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் நேரடியாக திமுக வெற்றி பெறாத நிலையில் இந்த முறை அந்த வரலாற்றை மாற்ற வேண்டும் என்ற கட்டாயத்திலே திமுக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நிலக்கோட்டை தங்கள் கோட்டை என்பதை மீண்டும் நிரூபிக்க வேண்டும் நிலையில் அதிமுகவும் இருந்து தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது வரலாற்றை பார்த்தோம் அப்படின்னா 1977ஆம் ஆண்டு முதல் முறையாக இடைத்தேர்தலில் உட்பட அதிமுக 7 முறை இந்த தொகுதியிலே வெற்றி பெற்று, மேலும் காங்கிரஸ் சார்பிலே AS பெருமாள் பொன்னம்பாள் அவர்கள் பார்த்தீங்கன்னா 3 முறை மற்றும் சுயேட்சையாக 1 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். 2011ஆம் ஆண்டு புதிய தமிழகம் கட்சி இங்கு வெற்றி பெற்றது. தற்போதைய அதிமுக வேட்பாளர் தேன்மொழி 2006, 2019 இடைத்தேர்தல் மற்றும் 2021 தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் போட்டியிட ஆரம்பித்திருக்கிறார். மறுபுறம் கடைசியாக 1971ஆம் ஆண்டு திமுக சார்பிலே போட்டியிட்ட முனியாண்டி தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றவர். அதன் பிறகு திமுக சார்பில் போட்டியிட்ட எந்த வேட்பாளரும் வெற்றி பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாம். இந்த முறை திமுக தனது தேர்தல் வாக்குறுதிகள், குறிப்பாக பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்டங்களை முன்வைத்து வாக்காளர்களை கவர முயற்சி செய்து வருகிறது. அதே நேரம் அதிமுகவும் தங்களது தேர்தல் வாக்குறுதிகளையும் முன்வைத்து கிராமங்கள் தோறும் தீவிர பிரச்சாரமும் மேற்கொண்டு வருகிறதாம். தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் இளைஞர்கள் மத்தியில் ஆதரவை பெறக்கூடிய முயற்சியை செஞ்சுட்டு வர்றாங்க. நிலக்கோட்டை தொகுதியில் மொத்த வாக்காளருடைய எண்ணிக்கை என்பது 2,21,094 வாக்காளர் இருக்கிறாங்க. இதில் ஆண்களுடைய வாக்கு மட்டும் 1,08,300 பேர், பெண்களுடைய வாக்கு என்பது 1,12,780 பேர் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர் என 14 பேர் இருக்கிறாங்க. பல்வேறு கட்சிகள் தீவிரமாக களம் இறங்கி இருப்பதால் இந்த முறை யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை கணிக்க முடியாத ஒரு சூழல் விலகக்கூடிய இந்த முறையும் அதிமுகவிற்குத்தான் அதிகப்படியான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதாவது 170% வாய்ப்பு என்பது அதிமுகவிற்கு இருக்கிறது என கள நிலவரங்களும் சரி, கருத்து கணிப்பு முடிவுகளும் சரி நிலக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெளியாகி கொண்டேதான் இருக்கிறது. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த தொகுதியில் அதிமுகவிற்கு கடந்த முறை, அதாவது இப்ப நாடாளுமன்றத்தில் இருந்த செல்வாக்கை விட பல மடங்கு செல்வாக்குகள் என்பது அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எத்தனையோ தொகுதிகளில் திமுகவுடைய வேட்பாளர்கள் ஏன் கனிமொழியை கூடிய விரட்டி அடித்த சம்பவங்கள் எல்லாம் தற்சமயம் தமிழகத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே வாக்குகள் சேகரிக்க சென்ற முக்கியமான திமுக நபர்கள் கூட தமிழக மக்கள் பூராம் ஒன்று சேர்ந்து, அதாவது அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் பூராம் ஒன்று சேர்ந்து எங்கள் பகுதிக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், 5 ஆண்டுகளாக இங்கே எதுவுமே வராமல் இப்பொழுது வாக்குகள்
வாக்குகளை சேகரிக்க மட்டும் வருகிறீர்களே என சொல்லி விரட்டி அடித்த காணொளிகள் எல்லாம் நீங்கள்லாம் இணையதளங்களிலே பார்த்து கொண்டுதான் இருப்பீங்க. இப்ப நிலக்கோட்டை தொகுதி மட்டுமல்ல 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதாவது கொங்கு மண்டலம் என்பது அதிமுகவுடைய கோட்டை. அந்த கொங்கு மண்டலத்திலே ஓட்டையை போடுவதற்குத்தான் செந்தில் பாலாஜியை களம் இறக்கி இருக்கிறது திமுக. திமுகவை பொறுத்தவரைக்கும் இந்த முறை கோவையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகளிலும் எப்படியாவது வெற்றி வகை சூட வேண்டும் என்ற எண்ணத்திலே செந்தில் பாலாஜியை கரூரில் இருந்து கோவைக்கு கோயம்புத்தூர் தொகுதிக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க. இருந்த போதிலுமே கோவை மக்களுடைய மனநிலைமை என்பது அதிமுகவிற்குத்தான் எங்களுடைய முக்கிய முழு தலைவர் உண்மையான தலைவர் SP வேலுமணி அவர்கள் மட்டும்தான் என சொல்லி தற்சமயம் அதிமுகவிற்கு முழு ஆதரவுகளையும் வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தாக்கம் என்பது இருக்கும். அந்த தாக்கம் என்பது நேரடியாக திமுகவின் மீது தான் அந்த தாக்கம் என்பது விழப்போகிறது. அந்த வாக்குகள் என்பது பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது கூட திமுகவிலிருந்து தான் வாக்குகள் என்பது பிரிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் நேற்று தினம் இணையதளங்களிலே வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விஜயுடைய தாக்கம் என்பது இருக்கக்கூடிய அந்த வேளையிலுமே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தான் அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்க போகிறது என செய்திகளும் இன்னொரு புறத்திலே வெளிவந்து கொண்டிருந்தாலுமே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தொகுதி வாரியாக அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலுமே அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமிகளும் தீவிரமான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகிறார். அதிமுகவுடைய கூட்டணி கட்சியான பாஜகவும் சேர்ந்துதான் அதிமுக வேட்பாளர்களுக்கும் அதேபோல எடப்பாடி பழனிசாமி பாஜக வேட்பாளர்களுக்கும் சேர்ந்துதான் தற்சமயம் வரைக்கும் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். இப்படி ஒவ்வொரு தொகுதியாக இருக்கக்கூடிய இந்த வேளையிலே அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதாவது இதற்கு முன்பாக நடந்த 10 தேர்தல்களிலும் தோல்வி என்ற நிலைப்பாடு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்து கொண்டு இந்த முறை மட்டும் அதிமுக தோல்வியை தழுவிவிட்டால் இனி எக்காலமும் வெற்றி பெற முடிவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது இந்த முறை வெற்றி வாய்ப்பு பெறவில்லை என்றால் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலோடு அதிமுகவுடைய கதை என்பது முடிவுக்கு வந்துவிடும். ஏனால் 2031 உதயநிதியா விஜயா அப்படிங்கிற போட்டி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும். அந்த நேரத்திலே அதிமுகவால் உள்ளே ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழல் என்பது 3ஆம் இடத்திற்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் என்பதும் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் மற்ற அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களாகட்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி வகை சூடியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அதற்குரிய வேலைப்பாடுகளையும் மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தேர்தலுக்கு சரியாக சொல்லப்போனால் இன்னும் 6 தினங்கள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த 6 தினங்களுக்குள்ளாக மக்களுடைய மனநிலைமை என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாராலும் கணிக்க முடியாத சூழ்நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு என்பது திமுகவை காட்டிலும் 10-20% அதிகமாகத்தான் இருக்கிறது என இதுவரைக்கும் வெளியான கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தனிப்பெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருந்து கொண்டு அதாவது அதிமுகவிற்கு வாழ்வாசாவா அப்படிங்கிற ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் மட்டும் வாழ்வு என்ன வந்துவிட்டால் அடுத்து 10 ஆண்டுகள் அதிமுகவை யாராலும் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.